ஆந்திர கரையை நெருங்கி வரும் மோந்தா தீவிர புயலின் வேகம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. மோந்தா புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம். விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு உருவான மோன்சா புயலானது இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்றது. இந்த நிலையில தான் கடந்த 6 மணி நேரமாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது வடக்கு வடமேற்கு நோக்கி இந்த தீவிர மோன்சா புயலானது தற்பொழுது நகர்ந்து இன்று பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படி தொடர்ந்து அதே பகுதியில தற்பொழுது மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மச்சிலிப்பட்டினத்திலிருந்து 93 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று தற்பொழுது வீசி வருகிறதாகவும், அதே போல காக்கிநாடாவில் இருந்து 82 கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்துல 68 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த தீவிர புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 முதல் 100 முதல் சமயத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இன்னும் ஒரு சில மணி நேரத்துல இந்த மோந்தா தீவிர புயல் கரையை கடக்க தொடங்கும் பொழுது ஆந்திர பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்யப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கடந்த 6 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மோந்தா புயலானது தற்பொழுது நகர்ந்து ஒரு இடத்து மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.